நீங்கள் இதை கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் இதயத்தில் ஒரு வலி இருக்கிறது. கண்களில் தெரியாத கண்ணீர், ஆன்மாவுக்கு தெரியாத சுமை. நீங்கள் மட்டுமல்ல, உங்களைப் போலவே ஆயிரக்கணக்கான இதயங்கள் இன்று நிசப்தமாகவே தங்கள் வலியை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே கேளுங்கள், அல்லாஹ் உங்களை மறந்துவிடவில்லை. அவன் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கிறான். மக்களிடம் சொல்ல முடியாத வலி இருக்கலாம், சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரியும். நமது வெளித்தோற்றம் வெளியில் சாதாரணமாக இருக்கும், ஆனால் மனதினுள்ளே 1000 போராட்டங்கள் காணப்படும். கஷ்டங்கள், தவறான உறவுகள், பிரிவு, நம்பிக்கை துரோகம், கனவுகள் உடைதல். இதற்கெல்லாம் ஒரு காமன் திங் இருக்கு. இந்த வலி இரவில் மட்டும் பேசும், இதயத்தின் டீப்பஸ்ட் இடத்தில் மட்டுமே கேட்கும். ஒரு கஷ்டம் வரும்போது நாமே எம்மை குவெஸ்டின் பண்ணுவோம். ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ சோதனை? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அல்லாஹ் தன் அடியாரை மிகவும் நேசிக்கிறான். அவன் கொடுக்கும் சோதனை நம்மை தண்டிக்க அல்ல, நம்மை தூக்கி நிறுத்தத்தான். சுலுங்கி போன நம்முடைய இதயத்தை மீண்டும் மலரச் செய்யத்தான். உடைந்த இதயம் அல்லாவுக்கு மிகவும் அருகில் இருக்கும். நம்முடைய இதயம் உடைந்தால் மக்களிடமல்ல, அல்லாவின் பக்கத்தில்தான் ஓட வேண்டும். அவன் இதையே விரும்புகிறான். ஏனெனில் உடைந்த இதயமே அதிகம் துவா செய்யும் இதயம், அழுத இதயமே உண்மையாக அழைக்கும் இதயம், தொலைந்து போனவரே இறைவனை அதிகம் தேடும் மனிதர். அல்லாஹ் சொல்கிறான், நான் உடைந்த இதயங்களுக்கு அருகில் இருக்கிறேன். குர்ஆன். நீங்கள் தூங்காமல் அழுது கழித்த இரவுகள், மக்களுக்காக விட்டு கொடுத்த எல்லா தியாகங்களும் மறந்து போய்விட்டதாக உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அல்லாஹ் மறக்கவில்லை. அவன் பெர்ஃபெக்ட் டைமிங்ல ஹீலிங் அனுப்புவான். நீங்கள் தாங்கி நிற்கும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும், ஒவ்வொரு நொடிக்கும் அவன் ரிவார்டு எழுதிக் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லுவீர்கள், இந்த வலிக்கு நன்றி, அது இல்லை என்றால் நான் இவ்வளவு வலிமையான மனிதராக ஆகவே முடியாது. ஒரு கடினமான நாள், ஒரு மோசமான அத்தியாயம், அதுவே உங்கள் முழு வாழ்க்கை இல்ல. நாளை காத்திருக்கிறது, புதிய கதவுகள் காத்திருக்கிறது, புதிய சந்தோஷங்கள் காத்திருக்கிறது. நீங்கள் தற்போது நிற்கும் இடமே உங்கள் லைஃபின் முடிவு அல்ல, இதுதான் பிகினிங். உங்கள் வழி பேசுகிறது, உங்கள் இதயம் அமைதியை தேடுகிறது. அதை அல்லாவிடம் வையுங்கள். ஒரு சஜ்தா, ஒரு உண்மையான துவா உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடும். இன்று நீங்கள் அழுகிறீர்கள், நாளை இந்த துவாக்களுக்கு பதில் சொல்லும் நாள் வரும். Have sabr. Keep praying. Allah is healing you quietly, beautifully.